அடி அப்படிதான். டேய் ராமு, நீ தோத்துறாதடா. உன்ன நம்பி நான் 2 ரூபா கட்டிட்டேன்டா. டேய் விஜய், எனக்கு ஒரு ஐடியாடா. இத பாரு, உன் ஐடியால ஹோட்டல்லே தெரிஞ்சு போச்சு. மறுபடியும் என்ன மாட்டி வைக்க போறியா? ஐயோ, இந்த ஐடியா கரெக்ட்டா நடக்கும்டா. என்ன செய்யணுங்கற? பாருடா, சாப்பிடுறதுக்கு ஒரு நயா பைசா கூட இல்ல. டிஃபனுக்கு 2 ரூபாய் தேவை. நான் சொல்ற மாதிரி கேளு. வா. என்ன பண்ண போறாளோ ஒண்ணுமே புரியல. உலகத்தில என்னமோ நடக்குது, மர்மமா இருக்குது. ஒண்ணுமே புரியல, ஒண்ணுமே புரியல. என்னடா பெரிய உங்கால் ஜெயிச்சா? எங்கால் கிட்ட போட்டி போட உங்களுக்கு முடியுமா? ஏய், எங்கால் யார் தெரியுமா? கொல்லவனுக்கு கொல்லவன், கொல்லாதவனுக்கு கொல்லாதவன். ஏய், ஜெயிச்சிடுவியா? அந்த உசிரமணியை பார்த்தா கூட பயம் இல்ல. இந்த பந்தாவை பார்த்தா தான் பயமா இருக்கு. அடச்சி. டேய், எங்கால் ஜெயிச்சா எவ்வளோட தர? 2 ரூபாய் தரேன். போடா போடா, 2 ரூபாவா? அப்ப எங்கால் ஜெயிச்சா நீ எவ்வளவு தருவ? 5 ரூபாய் தரேடா. 5 ரூபாயா? அப்ப எங்கால் ரெடி மோத விடு. இரு. ஒரு பைசா கூட இல்ல, பந்தயம் கட்டிட்டே. உங்க அப்பா கொடுப்பான்? இல்ல, உங்க அப்பா கொடுப்பான். எங்க அப்பா தான் ஜெயில இருக்கானே. டேய், ஏதோ ஒரு தைரியத்துல பந்தயத்தை கட்டிட்டேன்டா. இப்ப நீ ஜெயிக்கல, நம்ம 2 பேர் முதுகுல டின்ன கட்டிடுவானுங்க. டேய், தைரியமா போடா. டேய், போடா. ஏக்கா, ஏற்கனவே ஹோட்டல்கார வர முட்டி தட்டி வச்சிருக்கான். இவன் கைமா பண்ண போற. வா போலாம். டேய், டின்ன கட்டி அமிச்சிடுவாங்கடா. போடா. ஐயோ, டேய் எந்திரடா. டேய் போடா. என்னால முடியாது. ஐயோ, நான் சொல்றது கேளுடா. ஐயோ, என் கண்ணுல ஈயா. வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும். அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும். ஹாய். ஏய், அப்ப எங்கால் தான் ஜெயிக்கிறாரு. ஐயோ விஜய், அவனை விட்டுறாத விஜய். பந்தயம் கட்டிருக்க விஜய். எந்திரிச்சு அடி விஜய். எந்திர விஜய். ஓடு விஜய். அண்ணனுக்கு 5 ரூபாய். நாமமா பாபா? ஆமா, நாமன். பெரிய தொல்லையா போச்சு. இவனுங்களாலதான் நாடே உருப்பட மாட்டேங்குது. இந்தா
ஏழையின் சிரிப்பிலே இறைவனை காண்போம். ஏழையின் சிரிப்பிலே இறைவனை காண்போம். ஐயோ, ஏழையின் சிரிப்பில் இறைவன் இருக்கான், நான் தான் பார்த்ததில்லை. அதன் காரணம் என்ன சொல்றேன் கேளு, ஏழை சிரிச்சதில்லை. ஏழையின் சிரிப்பில் இறைவன் இருக்கான், நான் தான் பார்த்ததில்லை. அதன் காரணம் என்ன சொல்றேன் கேளு, ஏழை சிரிச்சதில்லை. அவன் சிரிப்பது எப்போ, இறைவன் தெரிவது எப்போ. அவன் சிரிப்பது எப்போ, இறைவன் தெரிவது எப்போ. நிறுத்தடா. எப்படி இருக்கு உடம்பு? என்னடா கண்டதையும் பாடிக்கிட்டு இருக்க? நடக்கிறது தாங்க சொன்னேன். என்னடா நடக்குது? நாட்டுல உள்ள ஏழைங்கள்லாம் சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்கணும்னு ஆசைப்பட்டார் அறிஞர் அண்ணா. அவருடைய ஆசையை எந்த புண்ணியமான நிறைவேற்றலையே. அதை நினைச்சேன், வேதனைப்பட்டு புலம்பிக்கிட்டு இருக்கேன். கோவிச்சுக்காதீங்க சார், கோவிச்சுக்காதீங்க. ஏயா, உனக்கு பணக்காரல கண்டால பிடிக்காதா? இந்தியாவுல மட்டுமில்ல, இந்த உலகத்துல இருந்து அந்த ஜாதி ஒழியணும்னு ஆசைப்படுறேன். ஏன் நீயும் பணக்காரனாக? உன்னை வேண்டாம் நான் சொல்றோம். என்ன மாதிரி 10 ஏழைங்க பணக்காரன் ஆகணும்னா உன்ன மாதிரி 4 திமிரு பிடிச்ச பணக்காரங்க அழியணும். ஒரு கால நுண்டி ஆயிட்டு அவன் திமிரு போகல பாத்தியா? காலா பேசுது, வாயில்ல பேசு. எங்களுக்கு வாய் மட்டுமல்ல, கையும் பேசும் தெரியுமா? கையும் பேசும், இந்த கட்டையும் பேசும். ஏண்டா பொட்ட பசங்களா, அவருக்கு தான் கால் இல்லையே, அவர்கிட்ட என்னடா வீராப்பு? நீங்க 2 பேரும் ஆம்பளைங்களா இருந்தா என்னோட மோதி பாருங்கடா. ஹாய் விஜி, வெரி குட். வெரி குட். அண்ணே, உங்க வாழ்க்கையை நினைச்சா ரொம்ப வருத்தமா இருக்குது. நீங்க 2 பேரும் இருக்கும்போது எனக்கு என்னப்பா கவலை? ஏதோ போன ஜென்மத்துல நாம 3 பேரும் அண்ணன் தங்கச்சிகளா பிறந்திருப்போம் நினைக்கிறேன். இல்லன்னா இப்படி நீங்க அடிக்கடி எனக்கு வந்து உதவி செய்வீங்களா? அவங்க 2 பேரையும் வீடா போடாமலே வாய் சவக்க வச்சிட்டீங்க. எனக்கு 2 ரூபா நஷ்டம். இனிமே அவங்க பீடா போட 2-3 மாசம் ஆகும். ஆமா, இது என்ன Dress? பழசா, கிழிஞ்சு போய் ஆள் பாதி ஆட பாதி கேள்விப்பட்டதில்ல. இந்த Dressோட போனா ஒரு காரியமும் நடக்காது. அதுக்கு தான் ஒரு பிளானோட வந்திருக்கோமே. இங்க ஒரு 500 ரூபாய் கொடுங்க, Dressம் வாங்கிக்கிறோம், பணத்தையும் திரும்ப கொடுத்துறோம். Dress வாங்கிக்கங்க, பணத்தை எப்படி திருப்பி கொடுப்பீங்க? அவளுக்கு தான் ஏதாவது குறுக்கு புத்தி வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குமே. இத பாருங்க, பணத்தை நீங்க திருப்பி தரீங்களோ இல்லையோ, நான் உங்களுக்கு Dress வாங்க பணம் கொடுக்குறேன். ஏ விஜய், இந்த 5 ரூபாய் நோட்ல உன் கையெழுத்து போடு. எதுக்கு இந்த ரூபாய் நோட்ல கையெழுத்து கேக்குற? இந்தியா பூராவே சுத்தி பார்க்க உனக்கு வசதி இல்ல, உன் பேராவது சுத்திட்டுமே போடு. ஜெய் விஜய், 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 விஜய். வெரி குட். இப்ப இத என்ன செய்ய போற? இதை எடுத்துக்கிட்டு போய் இந்த 500 ரூபாய் நோட்டுக்கு செல்ல கொடுங்க சார். உங்க முதலாளியா வந்து கேட்டிருந்தாலும் தந்திருக்க மாட்டேன். நீயே வந்திருக்க. குடு குடு. என்னங்க? எல்லாத்தையும் பார்சல் பண்ணுப்பா. சில்லறை வேணும்னா அடிக்கடி வாங்க. தேங்க்ஸ். இந்தாங்க பில். எவ்வளவு ஆச்சு? 450 ரூபா. என்ன கேஷ்? இப்பதானே 500 ரூபாய் நோட்டு கொடுத்தேன். எப்ப சார் கொடுத்தீங்க? எப்ப சார் கொடுத்தீங்களா? இந்த ஃப்ராட் வலையில நம்ம கிட்ட வேண்டாம். ஐயோ, நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன் சார். நல்லா நினைச்சு பாருங்க. கீழே படுங்க. எதுக்கு? நான் உங்களை தாண்டி காட்டுறேன். அதெல்லாம் வேண்டாப்பா. உன் சாமான இப்படி எடுத்து வச்சுட்டு மரியாதையா போயிடு, இல்ல போலீஸ கூப்பிடுவேன். ஆமா. யோ கண்ணாடி, இது அநியாயம். யோ கண்ணாடி, இது அக்கிரமம். உன் கல்லாப்பட்டியை திறந்து பாரு, நான் கொடுத்த 500 ரூபாய் நோட்டு இருக்கும். என்னப்பா சொல்ற? காலையில இருந்து வியாபாரம் நடக்கு, இதுல 500 ரூபாய் நோட்டு இல்லாம போயிடுமா? அடப்பாவி. சார் சார் சார், எல்லாரும் வாங்க சார். சார், இந்த அக்கிரமத்தை பாருங்க சார். நான் வெளியூருக்காரன் சார், பணம் கொடுத்தேன் இல்லைங்கிறாரு சார். வேணும்னா ஒரு அடையாளம் சொல்றேன் சார். 500 ரூபாய் நோட்லயும் விஜய் விஜய்னு கையெழுத்து போட்டிருக்கேன் சார். கேளுங்க, இல்லைன்னா நீங்க என்ன சொல்றீங்களோ கேக்குறேன். இவ்வளவு தூரம் சொல்றாருல, கொஞ்சம் பாருங்க சார். ஏன் சார் இப்படி கொள்ளடிக்கிறீங்க? இருந்தா எடுத்து கொடுங்க, நான் வெளியே போக சொல்லுங்க சார். முழிக்காதீங்க சார், கல்லாப்பட்டியை தரங்க. என்ன சார் இது? விஜய், விஜய்,
விஜய் 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 உள்ள வாங்கி போட்டுட்டு ஏன் தகராறு பண்ற? மேட்ச்ல உட்கார்ந்துருக்கவங்களுக்கு ஞாபகம் சக்தி அதிகமா இருக்கணும். நல்லா கேளுங்க சார், மீதி பணத்தை ஒழுங்கா கொடுக்கல நான் போலீஸ் ஸ்டேஷன் போயிருவேன். போலீஸுக்கா? ம். ரொம்ப தேங்க்ஸ் சார். தோ பான் பீடா. அபிதே என்னையா அது? பணத்தை மட்டும் திருப்பி கொடுத்தீங்க, ட்ரெஸ் எல்லாம் புதுசா போட்டிருக்கீங்க, எப்படி? எல்லாம் தில்லு முள்ளுதான். ஐயோ கடவுளே, நகை மூழ்கி போச்சுன்னு சொல்றானே. என் பொண்ணு கல்யாணத்தை வச்சிருக்கேனே, என்ன பண்ணுவேன்? அம்மா ஏம்மா புலம்பிக்கிட்டே போறீங்க? ஐயா, இந்த மாசம் என் மகனுக்கு கல்யாணம். அந்த மூலக்கடை சேட்டுக்கிட்ட என் மகளோட செயினை அடகு வச்சிருந்தேன். அந்த பாவி கிட்ட திருப்பி கேட்க போனா முழுகி போச்சுன்னு சொல்றாங்க. யார் அந்த குண்டனா? ஆமா ஐயா, அவனேதான். அவங்கிட்ட எது போனாலும் திரும்பி வராதே. விஜய், முதல்ல இதை கவனி. நீங்க போங்கம்மா, உங்க வீட்டுக்கு நகை வரும். ரேகா, நல்லா இருப்பீங்க. நல்ல காரியத்தை செய்யும் போது சினிங்கிட்டே குடுக்குறிய குட்ரி. பெண்ணு என்ன இருக்கிறது ஒண்ணே ஒண்ணு, கண்ணே கண்ணு. அதையும் எத்தனை வாட்டி கட்டி கட்டி அடமான வைப்ப. இந்தாமா சேட்டிட்டே வச்சா ஒரு சாமான் பத்திரமா இருக்கும். யோ மூடியா, எங்களுக்கு தெரியாது எதை எங்க வைக்கணும்னு. இத பாரு, ஒண்ணு செய்யறேன், இந்த வாட்டி வித்தியா போடுறேன். வித்து தர என்னை ஊட்ட விட்டு விரட்டு. இதுக்கு மேல ஏதாவது பேசணும், ஒண்ணு இங்கேயே வைக்கணும். அரே அரே, இது பொருள் வைக்கிற இடம்யா, பொம்பளை வைக்கிற இடம் இல்ல. யோ, ஒண்ணு இடிச்சுனா அரே, அப்படியே பாய், நான் என்ன சொல்ல வருதுன்னா, எந்த காரியம் செய்தாலும் புருஷனுக்கு பொஞ்சாதிக்கு செஞ்சாதான் அதுல சந்தோஷம் இருக்குது. ஆமா, இவர் கூட சேர்ந்து செஞ்சா பெரிய சந்தோஷம். என்னடி ஆட்ற ஆடாதடி. இந்தாமா, அந்த ஆள் அடிக்காதே, அவர் உனக்கு தாலி கட்டினவரு. பின்ன என்ன, சாத்தனூர் அண்ணியா கட்டி விட்டாரு. இடம் இருக்குது, அந்த ஆளு கட்ட தெரியல. யோ கட்டணா இல்லையா, அங்கே வந்து பாரு. இந்த பாரு, உன்னை வீட்டுல வந்து வச்சுக்கிறேன் வாடி. அஜீபா, என்ன ஆளியா நீ? சாமான இங்க வித்து புட்டு வீட்டுல போய் என்ன செய்ய போறேன்? யோ சேட்டு, நக்க நக்க நல்லா இருக்குது, வரிசை பாக்குறேன். சேட்டு ரொம்ப உரசாத. நான் இத சொல்லல, அத சொன்னேன். உரசி உரசி 6 பவுன் அந்த 5 பவுன் ஆயிடுச்சு. தங்கம் சுத்தா தங்கம். பின்ன உரசி பார்த்தல, எடை போட்டு பாக்குறேன். பாரு. இந்தாமா 5 பவுன் கூட வராது, 4.5 பவுன் தான் வருது. இதுக்கு முத கடையில ரொம்ப உரசிட்டாங்க போல இருக்கு. ஆமா, சேட்டுக்கு கடைக்கு போனா கண்டிப்பா உரசு வாங்க, உரசாம வாங்க மாட்டாங்க. உன் உருவத்தை பார்த்தாலே தெரியுது. அது சரி, எவ்வளவு கொடுப்ப? இதே பழைய பவுனும் 3000 ரூபாய் தருது. யோ என்னையா அது கொடுமையா இருக்கு. 4000 ரூபாய் வேணுங்க. 3000. போயா, அப்படின்னா நகைய கூடிய. கொள்ளக்காரா. யார பார்த்து கொள்ளக்கார சொல்றேன்? நானா ரோட்ல போய் நின்னுக்கிட்டு சாமான கொண்டாங்கோன்னு கேக்குறேன். உங்களுக்கு கஷ்டம் வருது, நீங்க இஷ்டப்பட்டு இங்க வருது. சரி சரி, எந்த கடைக்கு போனாலும் இப்படித்தான் சொல்லுவானுங்க. கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு வா. இந்தாயா. 1 2 3. லட்சுமியை தூக்கி போடுற இல்ல, இதுக்கு நீ அனுபவிப்ப. எல்லா லட்சுமி திரும்பி வருது. இந்தாங்கம்மா, இந்த பணத்துல செயின் வாங்கி உங்க மக கழுத்துல போட்டு சந்தோஷமா கல்யாணத்தை நடத்துங்க. ஐயா, நீங்க 2 பேரும் புள்ள குட்டிகளை பெத்து பூரண ஆயுசோட இருக்கணும் ஐயா. ரொம்ப நன்றியா. எங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கட்டும். உங்க பொண்ணு கட்டிக்க போறாரே மாப்பிள்ள, அவர்கிட்ட சொல்லி வைங்க, உங்க பொண்ணு கழுத்துல போடுற எதையும் வச்சிட வேண்டான்னு. இத திறந்ததுக்கு அப்புறம் இப்ப பொண்ணுங்க கழுத்துல தாலிய பார்க்கவே முடியறது இல்ல. நல்லா சொன்னப்பா. இந்த பெட்டி நிறைய அபிகள் இருக்கு. இதை எடுத்துக்கிட்டு இந்த ஹோட்டலுக்கு கொடுப்போம். அங்க கேப்ரே ஹால்ல டயாஸுக்கு ரைட் சைடுல கார்னர் சீட்ல இதே மாதிரி பெட்டி வச்சுக்கிட்டு ஒரு ஆள் உட்கார்ந்து இருப்பாரு. இந்த கார்டோட பாதி அவர்கிட்ட இருக்கும். ஜாக்கிரதை. இந்த அபின் பெட்டி அவர்கிட்ட கொடு, பதிலுக்கு பணப்பெட்டி உங்ககிட்ட கொடுப்பாரு, அதை வாங்கிட்டு வந்து. ஜாக்கிரதை. ஏய், பெட்டிக்குள்ள என்ன இருக்கு பாப்போம். வா போலாம். போலீஸ். கை கெட்டினது வாய் கெட்டாத மாதிரி எவ்வளவு சிரமப்பட்டு அடிச்சிட்டு வந்தேன்.
வெட்டி கையை விட்டு போயிடுச்சு. இது கொள்ளை அடிச்ச பணம் ஒரு இடத்துல நிம்மதியா இருக்காது, அலைஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். பாத்தியாராக்கா, இந்த நன்றி கெட்ட பணம் ஏழைங்க கையில தங்காம திருப்பி திருப்பி பணக்காரங்க கிட்டே போய் சேர்ந்துருது. என் மானத்தை காப்பாத்திக்கிறதுக்காக 4 பேருக்கு நடுவுல கேவலமா டான்ஸ் ஆடி இந்த பணத்தை உனக்கு கொடுக்குறேன். இதுக்கு நீ ஆண்டவங்கிட்ட தண்டனைய அனுபவிச்சே ஆகணும். ஆண்டவங்கிட்ட அனுபவிக்கிறது அப்புறம் தானே. இப்ப நான் மாசம் மாசம் உன்கிட்ட 1000 ரூபாய் வாங்கி அனுபவிக்கிறேன் பாரு. இதுதான் அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டமா? பெண் பாவம் ஒண்ணு சும்மா விடாது. நான் சம்பாதிக்கிறதையெல்லாம் வாங்கிக்கிட்டு எங்க குடும்பத்தையே பட்டி போடுறியே, இது உனக்கே நல்லா இருக்கா? கஷ்டமா இருந்தாக்க நான் சொல்றத நீ கேளு. இதே 1000 ரூபாய் மாசம் மாசம் உன் வீடு வந்து சேரும். அதை விட நான் தற்கொலை பண்ணிக்கலாம். ரொம்ப சந்தோஷம். ஏக்கா, பாவம் அந்த பொண்ணை எதுலயோ சிக்க வச்சுட்டு பிளாக்மெயில் பண்றான் போல இருக்கு. அவனை என்ன செய்யறேன் பாரு. விஜய் போயிட்டான். அவன் போனா என்ன, அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணும் வா. அம்மா, ஷீலா வந்துட்டியாமா? ஒவ்வொரு நாளும் நீ வர்ற வரைக்கும் என் மனசு திக்கு திக்குன்னு அடிச்சுக்குது. ஏமா தினம் இப்படி லேட்டா வர்ற? பெரிய பிரச்சனைமா. ஒவ்வொரு மாசமும் ஆயிரக்கணக்கா பதில் சொல்ல வேண்டியிருக்கேன். என்னம்மா சொல்ற? ஆபீஸ் பத்தி சொல்ல வந்தம்மா. ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்களே. இன்னைக்கு செலவுக்கு ஏதாவது பணம் கொண்டு வரேன்னு சொன்னியே, கிடைச்சுதா? இல்லம்மா, இன்னும் 2 நாள்ல எப்படியாவது சமாளிக்கிறேன். அந்த ஆண்டவன் எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளைய கொடுத்திருந்தான்னா உனக்கு இவ்வளவு கஷ்டம் வந்திருக்காதே. அப்படின்னா தப்பா சொல்லாதீங்கம்மா. அப்பா அம்மாவை காப்பாத்தது ஆம்பளை பிள்ளைங்க இப்ப ஏராளமா இருக்காங்க. அக்கா, நாளைக்கு எங்க கிளாஸ்ல எல்லாரும் மகாபலிபுரம் போறாங்க. நானும் போட்டுமா? போயே போன்னு சொல்லிட்டா எப்படி? பணம் வேண்டாமா? எவ்வளவு வேணும்? 15 ரூபாய். 15 ரூபாயா? ஆயிரக்கணக்கா சமாளிக்கிற இவளுக்கு 15 ரூபாய் கொடுக்க முடியலையே. அக்கா, சரித்திர புஸ்தகம் வாங்க பணம் வேணும்க்கா. நம்ம சரித்திரமே என்ன சரியா அமையல ராஜி. ராஜி, எல்லாம் காலையில பேசிக்கலாம், போய் சாப்பிடுங்க போங்க. ஹலோ ரேகா, வாங்க வாங்க. என்ன இப்படி திடீர்னு? நானும் உங்ககிட்ட திடீர்னு தானே உதவி கேட்டு வந்தேன். நான் ஒரு காரியத்தை சாதிக்க உன் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடினதை காட்டி கொடுக்காம இருந்தியே, அதுக்கு நன்றி சொல்லத்தான் வந்திருக்கோம். என்னம்மா அது டான்ஸ் கின்ஸ்னு? யாருங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, இது நல்ல டான்ஸ் ஆடும் அத சொல்லுது. அம்மா, அவங்களுக்குள்ள நீங்க போய் சாப்பாடு போடுங்க, நான் இவங்களை அனுப்பிட்டு வந்துடுறேன். போலாமா? வாரேக்கா. விஜய், ரேகா, நான் ஹோட்டல்ல டான்ஸ் ஆடுறது எங்க அம்மாவுக்கு தெரியாது, தெரியவும் கூடாது. தெரிஞ்சா பொண்ணு தெரியாது எங்க அம்மா தற்கொலை பண்ணிக்குவாங்க. அப்படி என்ன பிரச்சனை? சொல்லு ஷீலா, என்ன உன் கூட பிறந்த சகோதரியா நினைச்சு சொல்லு. உங்க குடும்பத்தை பட்னி போட்டு நாங்க கொடுத்த பணத்தை எவனுக்கோ கொடுத்துட்டு நீ அழுதுகிட்டு நின்னியே, எதுக்காக? ஒவ்வொரு மாசமும் நான் என் மானத்தை காப்பாத்திக்கப்படுற பாடு சொன்னா புரியாதுங்க. இன்னைக்கு நீங்க 1000 ரூபாய் கொடுத்து இந்த மாசம் மானத்தை காப்பாத்திட்டீங்க. அது என்னங்க மாசம் மாசம் காப்பாத்திக்கிற மானம்? சொல்றேன். எங்க குடும்பத்தை காப்பாத்திக்க படிச்சுட்டு வேலை தேடி அலைஞ்சப்போ ஒரு போட்டோகிராஃபர் கிட்ட வேலை கேட்டு போனேன். அவர் வேலை கொடுக்குறேன்னு சொன்னாரு. நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனா அவர் சொன்ன வேலையை கேட்டு நான் அதிர்ச்சி அடைஞ்சேன். பிறந்த குலத்துல போட்டோ எடுக்க நான் சம்மதிச்சா அவன் மாசம் மாசம் எனக்கு 1000 ரூபாய் தரதா சொன்னான். நான் அந்த இடத்தை விட்டு ஓடி போடலாம் நினைச்சேன். அதுக்குள்ள போட்டோ எடுக்காத, தயவு செஞ்சு இதை வெளியில காமிச்சிடாதே, என் மானமே போயிடும். இந்த படங்களை வியாபாரம் பண்ணா எனக்கு பல 1000 கிடைக்கும். இதுக்கு நீ ஒத்துக்கலைனா மாசம் மாசம் நீ எனக்கு 1000 ரூபாய் கொடுக்கணும். மானத்தை எழுந்து 1000 சம்பாதிக்கிறத விட அதை காப்பாத்திக்கிறதுக்காக ஒவ்வொரு மாசமும் ஹோட்டல்ல டான்ஸ் பண்ணி அவனுக்கு 1000 ரூபாய் தரேன். அட பாவி விஜய், அவனை என்ன பண்ணலாம்? கொஞ்சம் இரு. அவன் ஸ்டுடியோ எங்க இருக்கு?
எங்கடா சிலோட நெகட்டிவ் கொடுத்துறேன் அடச்சி, நீ அதெல்லாம் பார்க்க கூடாது. ஏண்டா உனக்கு அக்கா தங்கச்சி இருக்காங்க? இருக்காங்களான்னு கேட்டேன். இருக்காங்க. ஒண்ணு செய்யு, உங்க அக்கா தங்கச்சி இதே மாதிரி போட்டோ எடுத்து தெரு தெருவா வியாபாரம் செய். சரிங்க. வேற ஏதாவது நெகட்டிவ்ஸ் இருக்காடா? சீலாவோட நெகட்டிவ் இவ்வளவுதாங்க, பாக்கி இருக்கெல்லாம் வேற பொண்ணு இதுங்க. வேற பொண்ணுங்களுக்கு ஆமாங்க. இங்க நெகட்டிவ்ங்கிற வாசனை இருக்க கூடாது. வாடா. ஏண்டா இது அவ்வளவு அதே மாதிரி தான் எடுத்ததா? ஆமா சார். அட சண்டாளா. விஜய், இவனுக்கு இந்த தண்டனை பத்தாது. என்ன செய்யலாங்கிற? இவனையும் இதே மாதிரி போட்டோ எடுத்துடலாங்கிறியா? இவனை போட்டோ எடுத்த மட்டும் போறாது, இவனை இதே கோலத்துல தெருவுல ஓட விடணும். 4 பேர் இவனை கல்லால் அடிக்கணும். செஞ்சிடுறேன். கொஞ்சம் இரு, நான் வெளியில போயிடுறேன். வெளியே போங்க. போடா. ஐயோ. இந்த நெகட்டிவ் அந்த சண்டாள வெளியில விட்டுருந்தானா என்னையே நான் கொளுத்திக்கிட்டு இருப்பேன். இப்போ உங்க புண்ணியத்தால இன்னைக்கு நான் உயிரோட இருக்கேன். அப்ப நாங்க போயிட்டு வரோங்க. ஆண் துணை இல்லாத வீடுப்பா இது. நீங்க அடிக்கடி வந்துட்டு போனீங்கன்னா எங்களுக்கும் ஆறுதலா இருக்கும். சரிங்க. உங்க உதவியை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். ரொம்ப நன்றிங்க. பரவாயில்ல, நாங்க வரோம். வா, நாம போலாம்.